பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசைபிள்ஸை பார்த்து எத்தனை நாளைக்கு விசுவாசம் இல்லாம நீங்க இப்படியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு பேய் ஓட்ட முடியாதுனால, ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட் அவங்களால ஹீல் பண்ண முடியாதுனால அப்படி கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான அன்பிலீஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர்னால மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ நமக்கு இன்னைக்கு சூழ்நிலை நம்மள சூழ்ந்து வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, எப்படிதான் இது சரியாகுமோ, எப்போ இது சரியாகுமோ, இந்த மாதிரி நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அதாவது ஆண்டவர் ப்ராமிஸ் என்ன பண்றாருன்னா, நான் இதை செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு, சிலுவையில இந்த காரியங்களை எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது ஆண்டவர் முடிச்சுட்டாருன்னா முடிச்சிருந்தா அங்க இஃப் அண்ட் பட் ஆனாலும் அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை. சீஷருங்க போல நாம அந்த நேரத்துல அவங்க தேவனோட இயேசு கிறிஸ்து 3 வருஷமா இருந்தும் அவங்களால நம்பிக்கையா ஒரு பேய் ஓட்ட முடியல. அப்ப நாம இயேசு கிறிஸ்து வார்த்தை நமக்குள்ள நம்ம இதயத்துக்குள்ள சுமக்கும் போது நம்மளால அதிகாரத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத காரியத்துல அப்புறப்படுத்த முடியுங்கிறது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. விசுவாசத்துல நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் அதிகாரத்தோட நம்ம பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கண்டிப்பா நன்மைகளை பார்க்கலாம். அப்போ நமக்கு விசுவாசம் அதிகரிக்கும்னா கர்த்தருடைய வார்த்தையால மட்டும்தான் முடியும். பிகாஸ் ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் தி வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்கும். ஒருவேளை இன்னைக்கு அவன் நம்பிக்கைங்கிறது என்னன்னா, கடவுள் மேல் நம்பிக்கை இல்லைன்னு, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ப்ராமிஸ் நம்ம கொடுத்து நம்ம காரியங்களை கொடுத்து பயப்படுறது அவன் நம்பிக்கை. ஒருவேளை இன்னைக்கு அப்படி பயந்து போய் பிரச்சனைகளை பயந்து போயிருக்கிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணி மேலும் மேலும் கர்த்தருடைய வார்த்தையால் விசுவாசத்தை வளர்த்து இன்றைக்கு ஒரு நன்மையை குறைபடாமல் நம்ம வாழ முடியும் வார்த்தையால். ஆமென்.